உணர்விலே தந்தை நீ, உற்ற நல்ல தோழன் நீ, ஊருக்கு தொண்டன் நீ, உன்னை போல் வாழ்ந்திடவே என்னை நீ பணித்தாயே, என்றென்றும் நன்றியன் நான் எனும் வரிகளுக்கேற்ப முற்போக்கு சிந்தனைகளை விதைத்த மனிதருள் மாணிக்கம் நம்மவர் கமல்ஹாசனின் தந்தை திரு டி சீனிவாசன் அவர்களுக்கு சமர்ப்பணம். 1908 வண்டல் என்ற ஊரில் பிறந்தவர். மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலும் சென்னை சட்டக் கல்லூரியிலும் படித்தவர். திரு டி சீனிவாசன் அவர்கள் ராஜலட்சுமி என்பவரை திருமணம் செய்து 3 ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தையையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார். டி சீனிவாசன் தேசபக்தியிலும் மனிதாபிமானத்திலும் எல்லோர் மீதும் அன்பு காட்டி அரவணைத்துக் கொண்டும் அனைவரையும் மதிப்பு கொடுப்பதிலும் ஒரு காந்தியை போல் வாழ்ந்தார். அதே நேரத்தில் முற்போக்கு சிந்தனையிலும் பெண்களின் சுதந்திரம் மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திலும் ஒரு பாரதியாரை போல அக்கறை கொண்டிருந்தார். ஏழைகள் தங்களுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் இவருடைய முகத்தை தான் நோக்கினார்கள். தன்னால் இயன்ற போதெல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து அன்பால் அரவணைத்துக் கொண்டவர் திரு சீனிவாசன் அவர்கள். திரு டி சீனிவாசன் அவர்கள் ஒரு சிறந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர். தனது அன்பு மகன் கமல்ஹாசன் எதிர்காலத்தில் சினிமாவிலும் அரசியலிலும் கால்பதித்து வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று சொல்லி ஊக்குவித்தவர். சினிமாவும் அரசியலும் தான் உன் எதிர்காலம் என்று சிறந்த அறிவுரையை அப்போதே கமலஹாசனுக்கு வழங்கினார். அவருடைய வார்த்தைகளை உண்மையாக்கும் வகையில் திரைத்துறையில் மின்னிய கமல்ஹாசன் இப்போது அரசியலிலும் இறங்கி கலக்கி வருகிறார். தமிழக மக்கள் இன்று கமல்ஹாசன் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். நீ பிறந்தபோது மகிழ்ந்தேன், சான்றோர் புகழ சிறந்தபோது நெகிழ்ந்தேன், படிப்பில் உயரம் தொட்டது நம் குடி, நடிப்பின் உயர்வில் உனது புகழ் கொடி, எனது கனவு பலித்தது இந்நாள், திரைப்பட உலகம் வளர்வது உன்னால், மன்னக மாந்தர் உன்னை வாழ்த்துகின்றார், விண்ணக தேவர் என்னை போற்றுகின்றார், இன்று பரமக்குடியில் சிலையானேன், பரமபதத்தில் நிலையானேன்.